தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்ற மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட சில காங்கிரஸ் தலைவர்களின் கருத்தால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டது. இதன் நீட்சியாக தனிநபர்களின் கருத்து காங்கிரஸ் கருத்தாக ஆகாது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் விளக்கம் அளித்தார். இந்நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அமைத்துள்ள திமுக கூட்டணியுடன் தொகுதிகளை இறுதி செய்யும் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. கூட்டணியில் காங்கிரஸ், தேமுதிக, விசிக உள்ளிட்ட கட்சிகளை தவிர்த்து பிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் திடீரென சென்னை வந்தார். சத்தீஸ்கர் முன்னாள் துணை முதலமைச்சர் TS சிங் தியோ அவருடன் வந்திருந்தார். விமான நிலையத்திற்கு எதிரே உள்ள நட்சத்திர விடுதியில் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளோடு சுமார் 45 நிமிடங்கள் அவர்கள் ஆலோசனை நடத்தினர். பின்னர் முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்ற காங்கிரஸ் குழு முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆகியோருடன் முதற்கட்ட தொகுதி உடன்பாடு குறித்து ஆலோசனை நடத்தியது. பின்னர் ஸ்டாலின், கனிமொழி, KC வேணுகோபால் மட்டும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது கூட்டணி தொடர்பாக KC வேணுகோபாலிடம் திமுக தரப்பில் பல்வேறு விஷயங்கள் பகிரப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர், மயிலாடுதுறை உள்ளிட்ட தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி அது போன்ற தாமதம் மற்றும் குளறுபடிகள் இம்முறை இருக்கக்கூடாது என திமுக தரப்பில் உறுதிபட தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணி கட்சிகளை சேர்த்து மொத்தம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்ல இலக்கு நிர்ணயித்துள்ள திமுக ஒவ்வொரு வாக்கும் சிதறாமல் கூட்டணிக்குள் வர வேண்டும் என கவனம் செலுத்துகிறது. இந்நிலையில் கோஷ்டி பூசல்களை மறந்து வேட்பாளர்களுடன் கட்சியினர் ஒற்றுமையாக பணியாற்ற காங்கிரஸ் மேலிடம் உத்தரவிட வேண்டும் என்றும் திமுக தரப்பில் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. காங்கிரசின் விருப்ப தொகுதிகள் பட்டியலை வழங்கிய KC வேணுகோபால் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்ததாகவும், தேமுதிக கூட்டணியில் இணைந்துள்ளதால் கூடுதல் தொகுதிகள் கேட்டு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் என முதலமைச்சர் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் வென்றதை சுட்டிக்காட்டி இம்முறை வெற்றிக்கு முக்கியத்துவம் அளித்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே ஆட்சியில் பங்கு தொடர்பாக எழுந்த சர்ச்சைக்கு KC வேணுகோபால் முதலமைச்சரிடம் விளக்கம் அளித்ததாக கூறப்படும் நிலையில் இந்த சந்திப்பு மூலம் சலசலப்பு நீங்கி திமுக காங்கிரஸ் கூட்டணி சுமூகமாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக குழுவுடன் காதர் மொய்தீன் தலைமையிலான இந்திய முஸ்லீம் லீக் குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. நாங்கள் 5 தொகுதிகளை குறித்து தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்களும் குறைக்கிறோம், நீங்களும் எல்லா கூட்டணி கட்சியில் உள்ளவங்களும் குறைக்குமாறு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். 3 தொகுதியை கொடுத்துருக்கிறோம், அதில் ஒன்று தானம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் வச்சிருக்கிறாங்க. மதிமுக, மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவைகளுடன் இன்று திமுக குழு பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் கொங்குநாடு மக்கள் கட்சி ஆகியவற்றுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. தவேக தலைவர் விஜய் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என அக்கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட தீர்மானித்திருந்தால் அதற்கான காரணம் என்ன பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி தொடங்கி அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்கூடிய விஜய் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக களம் காண்கிறார். அதன்படி தவேக ஆட்சியை கைப்பற்றுமா, எத்தனை சதவீத வாக்களை பெறும் என்பன உள்ளிட்ட ஏராளமான கேள்விகள் எழுந்தாலும் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது பிரதானமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மதுரை மாநாட்டில் பேசிய விஜய் வேட்பாளர்களை அறிவிக்கப் போவதாக கூறி ஆர்வத்தை தூண்டினார். ஆனால் 234 தொகுதிகளிலும் விஜய் தான் போட்டியிடுவார் என்று நினைத்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். அதே நேரம் கட்சி தொடங்கிய சமயத்தில் நாகப்பட்டினம், தூத்துக்குடி ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் விஜய் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியானது. நாகையில் மக்கள் இயக்கம் சார்பில் மீனவர்களுக்காக போராட்டம் நடத்தி இருந்ததும் அதற்கு காரணமாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு விருகம்பாக்கம், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட விஜய் தீர்மானித்திருப்பதாக கூறப்பட்டது. அதன்படி விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின.
இந்நிலையில் சென்னை வியாசர்பாடியில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தொகுதியில் ஒரு தீர்மானத்தை சகோதரர் அவர்கள் போட்டார். அந்த தீர்மானத்தை நாங்கள் எல்லோரும் மனதார ஏற்றுக்கொண்டு உங்களுடைய விருப்பத்தை தலைவர் அவர்களிடம் சொல்லப்படும். தீர்மானத்தின்படி ஒருவேளை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட விஜய் தீர்மானித்திருந்தால் அதற்கு காரணம் என்ன என்றும் கேள்வி எழுகிறது. அதன்படி தினக்கூலி வேலைக்கு செல்லக்கூடிய எளிய மக்களை அதிகம் வாழக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் தாவேகாவிற்கு சாதகமான சூழல் இருப்பதாக கருத்து கணிப்பின் மூலமாக தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. பிரதான கட்சிகளைப் போல தாவேகா நிர்வாகிகளுக்கு இந்த தொகுதியில் செல்வாக்கு அதிகம் இருப்பதாகவும் இந்த சாதக சூழல்களை கருத்தில் கொண்டே விஜய் பெரம்பூர் தொகுதியை தேர்வு செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைநகர் சென்னையை மையப்படுத்திய தொகுதியில் போட்டியிடுவதன் மூலமாக அதிக கவனம் பெற முடியும் என்று தாவேகா கருதுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் செயல் வீரர்கள் கூட்டம் முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் 234 தொகுதிகளிலும் விஜய் கை காட்டக்கூடிய வேட்பாளரே வெற்றியாளர் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். 234 தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர். அவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாறு தமிழ்நாட்டை மீது விரைவில் 2024 உருவாகும். இது எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் பட்டியல் ஓரிரு வாரங்களில் வெளியாகும் என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். T20 உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சூப்பர் 8 போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது. இதன் மூலம் உலகக்கோப்பை தொடரில் தொடர்ந்து 17 வெற்றிகள் என்ற இந்திய அணியின் பயணம் முடிவுக்கு வந்துள்ளது. இந்தியா இலங்கையில் நடைபெற்று வரக்கூடிய T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பேட்டிங் செய்தது. இந்தியாவின் பூம்ரா மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோரின் சிறப்பான பந்து வீச்சால் 20 ரன்களுக்குள் 3 விக்கெட்டுகளை இழந்தது. எனினும் அடுத்து ஜோடி சேர்ந்த டேவிட் மில்லர், டெவால்ட் பிரேவிஸ் இணை 4 விக்கெட்டுக்கு 97 ரன்களை சேர்த்தது. மில்லர் 63 ரன்களிலும் பிரேவிஸ் 45 ரன்களிலும் வெளியேறிய நிலையில் அடுத்து வந்த ஸ்டப்ஸ் 24 பந்துகளில் 44 ரன்கள் குவித்தார். இந்தியாவின் மிஸ்டி ஸ்பின்னர் என்று அழைக்கப்படக்கூடிய வருண் சக்கரவர்த்தியின் 4 ஓவர்களில் தென்னாப்பிரிக்கா 47 ரன்களை குவித்தது. தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 187 ரன்களை சேர்த்து சவாலான இலக்கை நிர்ணயித்தது. இந்தியா தரப்பில் பூம்ரா 15 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி வீரர்கள் யாரும் நிலைத்து நிற்கவில்லை. தொடர்ந்து 3 முறை ரன் ஏதும் எடுக்காத அபிஷேக் சர்மா இந்த முறை 15 ரன்களில் வெளியேறினார். இஷான் கிஷன், ரிங்கு சிங் டக் அவுட் ஆகிய நிலையில் திலக் வர்மா 1 ரன்னிலும் கேப்டன் சூரியகுமார் 18 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். சிவம் துபே மட்டும் சற்று தாக்கு பிடித்து 42 ரன்களை எடுத்தார். குறிப்பாக எந்த இணையும் நிலைத்து நிற்கவில்லை. அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் 35 ரன்களே. இந்திய அணி 18.5 ஓவர்களில் 111 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 76 ரன்களில் தோல்வியடைந்தது. தென்னாப்பிரிக்காவின் யான்சன் 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் கேசவ் மகாராஜ் ஒரே ஓவரில் 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். இந்திய அணி அடுத்து சென்னையில் வரக்கூடிய வியாழக்கிழமை ஜிம்பாப்வேவை எதிர்கொள்கிறது. அரையிறுதிக்கு முன்னேற வேண்டுமானால் ஜிம்பாப்வே மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையான இரு போட்டிகளிலும் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசியின் மேலகரம், குற்றாலம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், செங்கோட்டை, கடையநல்லூர், வடகரை, அச்சன்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று சுமார் அரை மணி நேரமாக கனமழை பெய்தது. இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெய்த கனமழையால் செண்பகவல்லி அம்மன் கோவிலின் உட்புறத்தில் தண்ணீர் தேங்கியதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் அருமனை, குளித்துறை, களியக்காய் விளை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல், இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது.
தமிழகத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று மதியம் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. அதன் மூலம் சுமார் 97 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டு தமிழ்நாட்டில் வாக்காளர் எண்ணிக்கை சுமார் 5.44 கோடியாக குறைந்தது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க மற்றும் திருத்தம் செய்வதற்கான அவகாசம் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம் மற்றும் திருத்தம் கோரி சுமார் 34 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த விண்ணப்பங்களை வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மூலம் சரி செய்யும் பணி நிறைவடைந்தது. இந்நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று மதியம் 2:30 மணிக்கு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வாக்காளர் பட்டியலை வெளியிட உள்ளார். தமிழகத்தில் 5,65 லட்சம் என்ற அளவில் வாக்காளர்களின் எண்ணிக்கை இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்ட பிரேமலதா விஜயகாந்த் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தொகுதி பாடியநல்லூரில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக எப்போதும் யாரை பார்த்தும் அஞ்சியது கிடையாது என கூறினார். மீன்பிடி தடை காலத்தில் அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது உயர்த்தணும். இப்போ 8000 ரூபா மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சிகளுடன் அந்த 8000ஐ 12000 ரூபாயாக உயர்த்த வாங்கப்படும். இதனைத் தொடர்ந்து பொன்னேரி தொகுதி ஆண்டாள் குப்பத்தில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிகவை கடுமையாக விமர்சித்தார். இப்போ ஒரு புதுசா ஒரு கட்சி போய் சேர்ந்து இருக்குது. என்ன கட்சின்னு தெரியுமில்ல? அந்த அம்மா ஒரு மாசத்துக்கு முந்தைய அவருடைய மாநாடு நடத்தினாங்க. அதுல துணை முதலமைச்சர் வேணும்னு கேக்குது. இது துணை முதலமைச்சர். ஆக இப்படி இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காக என்ன செய்தார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையே நடக்கின்ற ஒரு ஜனநாயக போர். இந்த போர்ல தமிழ்நாடு நிச்சயம் ஜெயிச்சு காட்டும். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். கோவை மாவட்டம் கனியூரில் மேற்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய உதயநிதி ஸ்டாலின், இந்தியா கூட்டணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என பலர் கூறுவது குறித்து பேசினார். இன்னைக்கு இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான ஒரு ஜனநாயக போர நம்முடைய தலைவர் தலைமையில் நடத்தணும்னு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. மேலும் 200 தொகுதிகளுக்கும் மேல் திமுக வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கையுடன் பேசினார். 2019 அதிமுகவை பாஜகவுக்கு அடகு வச்சார். 2021 அதிமுக பாஜகவுக்கு லீஸுக்கு விட்டார். இப்போ 2026 அதிமுகவை பாஜகவுக்கு மொத்தமா வித்துட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜகவிடம் மொத்தமாக விற்றுவிட்டதாகவும் உதயநிதி விமர்சித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்று பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி டெல்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த மாநாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவர் குறித்த நினைவுகளையும் பிரதமர் பகிர்ந்து கொண்டார். மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் அம்மா ஜெயலலிதா என்று தெரிவித்தார். ஜெயலலிதா ஆற்றிய சேவைகள் இன்றும் நினைவில் இருக்கும் என்றும் பெண்கள் சக்தியின் வெளிப்பாடாக அவர் திகழ்ந்ததாகவும் கூறினார். हमारी नारी शक्ति का जुड़ाव तो उनसे और विशेष रहा है। ऐसा इसलिए भी है क्योंकि सरकार में रहते हुए उन्होंने माताओं, बहनों और बेटियों के लिए कई सराहनीय प्रयास किए। கேரளாவில் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த 10 மாத பெண் குழந்தை அலின் ஷெரீனின் உடல் உறுப்பு தானம் மூலம் 5 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்தது குறித்து பேசிய பிரதமர், உடல் உறுப்பு தானம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு அதிகரித்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். ராமநாதபுரம் மண்டபம் அருகே நடைபெற்ற கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் வசித்து வரக்கூடிய தமிழ்மணி, பெல்சியா தம்பதி தங்களுடைய காரிலும் அவர்களது உறவினர்கள் 10க்கும் மேற்பட்டோர் வேனிலும் ராமேஸ்வரத்திற்கு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சாத்தூர் நோக்கி சென்றனர். அப்போது தமிழ்மணி ஓட்டி வந்த கார் மண்டபம் அடுத்த குஞ்சார் வலசை அருகே மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது மண்டபம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் திடீர் என்று வலதுபுறம் சாலையில் ஏறி வந்ததாக தெரிகிறது. அப்போது காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதியது. மேலும்
மேலும் கட்டுப்பாட்டை இழந்த தமிழ்மணியின் கார் உறவினர்கள் சென்ற வேன் மீது மோதியது. இதில் காரின் முன்பக்கம் கடுமையாக சேதமடைந்த நிலையில் உள்ளே சிக்கிக் கொண்ட பெல்சியா நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்த ஆண் பெண் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 2 குழந்தைகள் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து மண்டபம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நல்ல மாப்பிளையும் காட்டுங்க. உங்க ஊர்ல எந்த ஊர்? நீங்க மேட்டுப்பாளையமா கோயம்புத்தூரா? மேட்டுப்பாளையம் நல்ல பசங்க இருக்காங்களா? போச்சு, என்னடா பசங்க அப்போ நல்ல பசங்க இல்லையா? கரெக்ட் வந்துருச்சு. அப்படியா? ஓகே. அப்போ வந்து ஒரு நல்ல சகுனம்னு வச்சுக்கலாம். எப்போது திருமணம் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தான் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்படி நகைச்சுவையாக பதிலளித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தனியார் நகைக்கடை திறப்பு விழாவில் பங்கேற்ற நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் விஜய் பரப்புரைக்கு அழைத்தால் செல்வீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். பிரச்சாரம் நான் ஏன் போகணும்? எனக்கு விஜய் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் அரசியல் வந்தாலும் சந்தோஷம், யார் வந்தாலும் சந்தோஷம். மக்களுக்கு நல்லது பண்ணால் மட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுதான் ரொம்ப முக்கியம். நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து நடிக்க உள்ள படத்தை காண மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருப்பதாக ஐஸ்வர்யா ராஜேஷ் குறிப்பிட்டார். மாயாவி படத்தில் துணை நடிகையாக நடித்த விஷ்ணுபிரியாவின் தந்தை கொடைக்கானலில் சினிமா பாணியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூர்யா நடித்த மாயாவி திரைப்படத்தில் இடம்பெற்ற கடவுள் தந்த அழகிய வாழ்வு என்ற பாடலில் நடித்தவர் விஷ்ணுபிரியா. இவரது தந்தை சூரியநாராயணனுக்கு சொந்தமாக கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் அருகே பங்களா ஒன்று உள்ளது. அதில் சில தினங்களுக்கு முன்பு சுற்றுலா பயணிகள் என கூறி 5 பேர் வந்து தங்கியுள்ளனர். அக்கும்பல் பங்களா ஊழியர்கள் 2 வரை துணியால் கட்டி போட்டதுடன் சூரியநாராயணனையும் இருக்கையில் அமர வைத்து முகம் உட்பட உடல் முழுவதும் டேப் மூலம் சுற்றி கட்டி போட்டதாக கூறப்படுகிறது. ஏதோ தவறாக நடப்பதை உணர்ந்த அக்கம்பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த காவல்துறையினர் சூரியநாராயணனை சடலமாக மீட்டனர். விசாரணையில் பங்களாவில் இருந்த சிசிடிவி கேமராக்களின் ஹார்ட் டிஸ்கையும் மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது. சினிமா பாணியில் அரங்கேறிய இந்த கொலை நகை பணத்திற்காகவா அல்லது முன்பகைக்கு பழிதீர்க்கும் விதமாக நடந்ததா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சுப்ரீம் கோர்ட் இருக்கு. இத்தனை கோர்ட் இருக்கும்போது நாங்க எப்படி தலையிட முடியும்? ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் தொடர்பாக நடிகர் விஷால் இவ்வாறு பேசினார். சென்னையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் வாக்களித்த பின்னர் நடிகர் விஷால் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஜனநாயகன் பிரச்சனை தொடர்பாக அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பாளர்கள் சங்கத்தை அணுகவில்லை என்றார். ஒரு பிரச்சனை வரும்போது I don't know about KVN Productions. Maybe KVN Productions would have come to Producer Council or வந்திருந்தாங்கன்னா maybe something would have happened. மேலும் திரைப்பட தணிக்கை வாரியத்தின் நடவடிக்கையில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். சென்சார் போர்டு ஒரு பாடிங்க, இதை விட ஒரு பெரிய பாடி அது. சென்சார் போர்டு 4 பேர் முடிவு பண்ண வேண்டிய, யோசிச்சு பாருங்க, 4 பேர் ஒரு திரைப்படத்தை எத்தனை கோடி மக்கள், 7 கோடி மக்கள் மேல இருக்கிறவங்க 4 பேர் 4-5 பேர் உட்காந்து எத்தனை கட்டு கொடுக்கணும், என்ன பார்க்கணும், என்ன பார்க்க கூடாது முடிவு பண்றாங்க. அதுவே எனக்கு சத்தியமா சொல்றேன் உடன்பாடு இல்ல. தொடர்ந்து பேசிய அவர் 1.5 மாதங்களில் நடிகர் சங்க கட்டடத்தின் பணிகள் முழுமையாக நிறைவடையும் என்றார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் ஜி.கே. மணியின் மகன் ஜி.கே.எம். தமிழ்குமரன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். அதன்படி 2026-2029 காலகட்டத்திற்கான நிர்வாகிகளை தேர்வு செய்யும் தேர்தல் ஓய்வு பெற்ற நீதியரசர் ராஜேஸ்வரன் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. இதில் 33 பதவிகளுக்கு ராமநாராயணன் அணியும் நலம் காக்கும் அணியும் போட்டியிட்டது. இந்த தேர்தலில் சங்க உறுப்பினர்கள் 1524 பேர் ஆர்வமாக வந்து வாக்களித்தனர். வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் நலம் காக்கும் அணி சார்பில் போட்டியிட்ட லைகா நிறுவன தலைவர் ஜி.கே.எம். தமிழ்குமரன் 788 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதன் மூலம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக வாக்குகள் பெற்று தமிழ்குமரன் தேர்வாகியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த ஜி.கே.எம். தமிழ்குமரன் நம்பிக்கை பாத்திரமாக செயல்படுவோம் என்றார். தயாரிப்பாளர் சங்கத்திலே இப்படி ஒரு வரலாற்று வெற்றி, எங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த நம்பிக்கையை எப்பவுமே நாங்க வீணாக்க மாட்டோம். நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய சவால்களும் காத்திருக்கங்களுக்கு. கண்டிப்பா நிறைய திட்டங்கள் செயல்படுத்தும். துணைத் தலைவராக கமலக்கண்ணனும், பொருளாளராக சுபாஷ் சந்திர போஸும், இணை செயலாளராக சுஜாதா விஜயகுமாரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் 16 வயதுக்கு உட்பட்டோர் செல்போன் பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதால் சிறார்களின் மனநலம் மற்றும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதாக உலக நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. மேலும் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்தது. இந்நிலையில் இந்தியாவிலும் சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது குறித்து அரசு பரிசீலித்து
பரிசீலித்து வருவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருந்தார். இதன் ஒருபடி மேலே சென்றுள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா 16 வயதுக்கு உட்பட்டோர் செல்போன் பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் உடனான ஆலோசனையின் போது பேசிய சித்தராமையா, சிறார்கள் செல்போனுக்கு அடிமையாகி இருப்பது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்குமாறு பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு சித்தராமையா அறிவுறுத்தியுள்ளார். இதேபோன்று ஆந்திராவிலும் 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் நர லோகேஷ் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படையின் சாரங் மற்றும் சூரியகிரண் குழு நடத்திய வான் சாகச நிகழ்ச்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள பிரபல ஜல்மஹால் அரண்மனைக்கு மேல் கண்கவர் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆசியாவிலேயே 9 விமானங்களை கொண்ட சாகசம் நடத்தும் சூரியகிரண் குழு அதிநவீன ஜெட் விமானங்கள் மூலம் பல்வேறு சாகசங்கள் நிகழ்த்தி அனைவரையும் கவர்ந்து இழுத்தது. அதேபோல மயில் என பொருள்படும் சாரங் குழு உள்நாட்டு தயாரிப்பான துருவ் ஹெலிகாப்டர்கள் மூலம் வண்ணஜாலம் காட்டியது. ஜல்மஹாலின் வரலாற்று சிறப்புகளையும் இந்திய விமானப்படையின் பெருமையையும் எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் பஜன்லால் சர்மா உள்ளிட்டோர் பங்கேற்று கண்டு ரசித்தனர். வாட்ஸ்அப்பில் செய்தியை முன்கூட்டியே சேமித்து வைத்து குறிப்பிட்ட நேரத்தில் தானாகவே அனுப்பும் வசதி விரைவில் அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாக உள்ளது. தகவல் பரிமாற்ற செயலிகளின் ராஜா போன்று செயல்படும் வாட்ஸ்அப் பயனர்களின் தேவைக்கு ஏற்ப தொடர்ந்து பல்வேறு வசதிகளை அப்டேட் செய்து வருகிறது. அந்த வகையில் வாட்ஸ்அப்பில் ஷெட்யூல் சாட் என்ற புதிய அம்சம் விரைவில் அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாக உள்ளது. அதாவது முன்கூட்டியே சேமித்து வைக்கும் செய்தியை குறிப்பிட்ட நேரத்தில் தானாகவே அனுப்பும் வசதி விரைவில் வாட்ஸ்அப்பில் கொண்டு வரப்பட உள்ளது. இதன் மூலம் சரியாக 12 மணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறுவது, திருமண நாள் வாழ்த்து உள்ளிட்டவற்றை முன்கூட்டியே திட்டமிட்டு தானாகவே அனுப்ப முடியும். முதற்கட்டமாக இந்த அம்சங்களை குரூப் சாட்களில் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டுள்ள வாட்ஸ்அப் அதன் பயன்பாட்டு தன்மையை பொறுத்து தனிநபர் சாட்களுக்கும் விரிவுபடுத்த உள்ளது. தற்போது வணிக பயன்பாட்டிற்கான வாட்ஸ்அப்களில் பணம் கட்டி ஷெட்யூல் சாட் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இதனை அனைத்து பயனாளர்களுக்கும் இலவசமாக வழங்கும் நோக்கில் மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்த உள்ளது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 போட்டியில் இலங்கை அணியை 51 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது. பல்லேக்கலவில் நடந்த போட்டியில் மழை குறுக்கிடும் என கூறப்பட்டது. ஆனால் ஆட்டம் ஆடுவதற்கு முன்பே மழை நின்றதால் போட்டி எந்த தடையுமின்றி நடந்தது. டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 9 விக்கெட்டுக்கு 146 ரன்களை எடுத்தது. அந்த அணியின் பில் சால்ட் 62 ரன்களை குவித்தார். இலங்கையில் துனித் வெல்லாலகே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பெரிய இலக்கு இல்லை என்பதால் எளிதாக வென்றுவிடலாம் என்ற முனைப்பில் இலங்கை அணி வீரர்கள் களமிறங்கினர். ஆனால் அனைவரும் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்தனர். குறிப்பாக பவர் பிளே முடிவதற்குள் அந்த அணி 5 விக்கெட்டுகளை இழந்தது. இங்கிலாந்து வீரர்களின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 17வது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த இலங்கை அணி வெறும் 95 ரன்களை மட்டுமே எடுத்தது. இங்கிலாந்தின் வில் ஜாக்ஸ் 3 விக்கெட்டை வீழ்த்தினார். இந்த வெற்றியால் குழு 2இல் இங்கிலாந்து அணி முதலிடம் பிடித்துள்ளது. நாட்டின் முதல் அதிவேக நமோ பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயும் இந்த சிறப்பு ரயில் குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் ரயில் போக்குவரத்தை நவீனப்படுத்தவும் துரிதப்படுத்தவும் மத்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு குஜராத்தின் அகமதாபாத் பூஜ் நகரங்களுக்கு இடையே நமோ பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இதன் அடுத்த கட்டமாக டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் வரை 82 கிலோமீட்டர் தூரத்தை இணைக்கக்கூடிய நாட்டின் முதல் மண்டல அதிவேக போக்குவரத்து அமைப்பான நமோ பாரத் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். டெல்லியின் சராய் கலே கான் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 82 கிலோமீட்டர் தூரத்தில் மீரட்டில் உள்ள மோடிபுரம் ரயில் நிலையத்தை இந்த அதிவேக ரயில் சேவையின் மூலமாக 55 நிமிடங்களில் சென்றடையலாம். அதாவது நமோ பாரத் விரைவு ரயிலால் அதிகபட்சமாக மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும். தற்போது முதற்கட்டமாக நமோ பாரத் ரயில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுகிறது. 3 பெட்டிகள் கொண்ட இந்த ரயிலில் 173 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
ஒட்டுமொத்தமாக 700 பேர் வரை ஒரே நேரத்தில் இந்த ரயிலில் பயணிக்க முடியும். ஏசி, மெத்தை போன்ற இருக்கைகள், சார்ஜிங் வசதி, கண்காணிப்பு கேமராக்கள் போன்ற வசதிகளும் நமோ பாரத் ரயிலில் இடம்பெற்றுள்ளன. இதில் 70 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல்மட்ட பாலத்திலும் 12 கிலோமீட்டர் தூரம் சுரங்கப்பாதையிலும் நமோ ரயில் பயணிக்கும். மொத்தம் 16 ரயில் நிலையங்கள் கொண்ட இந்த வழித்தடத்தில் சுமார் 22 மீட்டர் உயரத்துடன் மிகப்பெரிய ரயில் நிலையம் என்ற பெருமையை சராய்கலே கான் நிலையம் பெற்றுள்ளது. இதில் மற்றொரு சிறப்பம்சம் மீரட் மெட்ரோ நிறுவனம் தன்னுடைய தண்டவாளங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளை நமோ பாரத் ரயிலுடன் பகிர்ந்து கொள்கிறது. இதன் மூலமாக மெட்ரோவில் பயணிப்பவர்கள் ரயில் நிலையத்திலிருந்து வெளியேறாமல் அதே ரயில் நிலையத்தில் நமோ பாரத் ரயிலில் ஏற முடியும். இந்த ரயிலில் டிக்கெட் கட்டணம் 20 ரூபாயிலிருந்து 210 ரூபாய் வரை தூரத்திற்கு ஏற்ப வசூலிக்கப்படுகிறது. மேலும் பெரும்பாலானவர்கள் பணிக்கு செல்லக்கூடிய பீக் ஹவர்ஸில் 5 முதல் 10 நிமிடங்களுக்கு ஒரு ரயிலும், சாதாரண நேரங்களில் 15 நிமிடங்களுக்கு ஒரு ரயிலும் இயக்கப்பட உள்ளன. இத்தகைய சிறப்பம்சங்களை கொண்ட அதிவேக நமோ பாரத் ரயில் நாடு முழுவதுமாக விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் நாட்டின் அதிவேக மெட்ரோ ரயில் சேவையான மீரட் மெட்ரோவையும் பிரதமர் நரேந்திர மோடி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த ரயில்தான் மெட்ரோ கட்டமைப்பில் அதிவேக கொண்ட ரயிலாகும். தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. பூச்சொரிதல் விழாவை ஒட்டி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் அலகு குத்தியும் பால்குடம் முளைப்பாரி எடுத்தும் அம்மனை தரிசனம் செய்தனர். சேலம் குரங்குச்சாவடியில் டிராக்டருடன் கிணற்றுக்குள் விழுந்த விவசாயி வெங்கடேஷ் 9 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். கற்கள் ஏற்றிக்கொண்டு வந்தபோது டிராக்டர் கட்டுப்பாட்டை இழந்து கிணற்றுக்குள் கவிழ்ந்தது. டிராக்டர் இன்ஜின் ஆயிலால் தண்ணீர் மாசடைந்ததால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை முழுமையாக வெளியேற்றி உடலை மீட்டனர். நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் கூடுதல் ரயில்களை இயக்க கோரி போராட்டங்கள் வெடித்த நிலையில் திருச்சி கோட்ட மேலாளர் பாலக் ராம் நெகி நேரில் ஆய்வு நடத்தினார். நாகை, வேளாங்கண்ணி, காரைக்கால் மற்றும் பேரளம் ரயில் நிலையங்களுக்கு சென்றவர் பயணிகள் வசதி மற்றும் சரக்கு கையாளக்கூடிய முறை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். காரைக்கால், பேரளம் புதிய வழித்தடத்தில் ரயில்களை இயக்குவது உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்த மேலாளர் இது தொடர்பாக தெற்கு ரயில்வேக்கு அறிக்கை அளிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கினார். ஆனாய் பிறந்தான் பகுதியில் உள்ள மைதானத்தில் கடந்த 1 மாத காலமாக கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றன. ஈரோடு தாளவாடி அருகே முதியனூரில் உடல்நலம் குன்றிய 35 வயது பெண் யானைக்கு சிகிச்சை அளிப்பதில் வனத்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 3வது நாளாக கால்நடை மருத்துவர்கள் குளுக்கோஸ் மற்றும் உணவுகள் வழங்கி சிகிச்சை அளித்தும் யானையின் உடல்நிலை தேரவில்லை. கிரேன் மூலமாக யானையை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடிய நடவடிக்கையை மெத்தனமாக மேற்கொண்டதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் கக்கநகரில் 100 ஆண்டு பழமையான பத்ரகாளியம்மன் கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு புதிய கற்சிலைகளின் நகர் ஊர்வலம் நடைபெற்றது. குபேர விநாயகர், பத்ரகாளி அம்மன் உள்ளிட்ட சுவாமி சிலைகள் வெள்ளை விநாயகர் கோவிலில் இருந்து மினி டிராக்டர்கள் மூலமாக மேல தாளங்கள் முழங்க கொண்டு செல்லப்பட்டன. மயிலாட்டம், கரகாட்டம் என்று கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் மீனவ கிராமத்தில் புகழ்பெற்ற அங்காளம்மன் கோவில் 13வது ஆண்டு மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மத நல்லிணக்கத்திற்கு சான்றாக அதே பகுதியை சேர்ந்த இந்து, இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ இளைஞர்கள் ஒன்றிணைந்து 5வது ஆண்டாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரியின் சகோதரத்துவத்தை பறைசாற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சியான நிகழ்வு அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மீது மதிப்பு வைத்துள்ளதாகவும் எந்த பக்கம் இருந்தால் அவருக்கு நல்லது என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மார்ச் 10ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிக்கு வருகை தர உள்ளதாக கூறினார். பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள பொதுக்கூட்டத்திற்கான இடத்தை கூட்டணி கட்சிகளிடம் ஆலோசித்து தேர்வு செய்ய இருப்பதாக நயினார் நாகேந்திரன் கூறினார். நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டி அருகே கொத்தடிமையாக பணியாற்றி வந்த ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் மீட்கப்பட்டார். சின்ன பூசாரி காடு பகுதியில் கந்தசாமி என்பவர் தனது விவசாய பணிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஆதரவற்ற கௌதம் என்ற இளைஞரை 12 ஆண்டுகளாக கொத்தடிமையாக வேலை வாங்கியுள்ளார். தகவல் அறிந்த சமூக ஆர்வலர்கள் உடலில் காயங்களுடன் இருந்த அவரை மீட்ட நிலையில் காவல்துறையினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் இந்திரவனத்தில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி நூதன வனபோஜன விழா நடைபெற்றது.
கிராம மக்கள் அனைவரும் அதிகாலையிலேயே பாய் தலையணைகளுடன் குடும்பத்தினர் மற்றும் தங்கள் ஆடு மாடுகளையும் அழைத்துக் கொண்டு குளக்கரையில் குடியேறினர். அங்கு உற்சவர் அம்மன்களுக்கு பொங்கலிடப்பட்டு படையிலிட்டு நாள் முழுவதுமாக பாட்டு பாடி மகிழ்ச்சியாக கொண்டாடினர். நூற்றாண்டுகளை கடந்த இந்த பாரம்பரிய விழாவை சுற்றுவட்டார கிராம மக்கள் கண்டு வியந்தனர். அரியலூர் மாவட்டம் பூண்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 750க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசலில் சீறி பாய்ந்து வந்தன. இந்த காளைகளை 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர். இதில் அடங்காத காளைகளின் உரிமையாளர்கள் அடக்கிய வீரர்களுக்கு ரொக்கப்பரிசு, டேபிள், பீரோ, கட்டில், சைக்கிள் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டது. அருமையான வீரர் மாடு சூப்பர், வீரர் சூப்பர். ஒரே ஒருத்தர் மட்டும் அருமையான மாடு. ரன் எல்லாம் 2 சைடு நிக்காத. அருமையான மாடு, சூப்பர் மாடு, மாடு சூப்பர், வீரர் சூப்பர். தம்பி நல்லா கட்டு தம்பி, செல்லாது. விட்டுறாத தம்பி, விட்டுறாத 10. சர்வதேச தாய்மொழி தினம் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தொடர்ந்து 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி பள்ளி கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 200க்கும் மேற்பட்டோர் வரிசையாக அணிவகுத்து நின்று இடைவிடாத 2 கைகளிலும் மாறி மாறி சிலம்பம் சுற்றி அசத்தினர். கோவை கணுவாய் அருகே பன்னிமலை பகுதியில் விஷப்பாம்பு கடித்து விவசாயி உயிரிழந்தார். 50 வயதான துரைராஜ் என்பவர் வழக்கம் போல மாட்டிற்கு தண்ணீர் வைக்க தோப்பிற்கு சென்றபோது அங்கு பதுங்கியிருந்த பாம்பு காலில் கடித்துள்ளது. சிறிது நேரத்தில் சுயநினைவை இழந்த துரைராஜுக்கு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேருந்து நிலையத்திலிருந்து காரைக்காலுக்கு புதிய மகளிர் விடியல் பேருந்து சேவையை பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் தொடங்கி வைத்தார். தேரழுந்தூர் கோமல் வழியாக இயக்கப்பட உள்ள இந்த புதிய பேருந்து சேவையை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த எம்எல்ஏ தானே ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து பேருந்தை இயக்கிச் சென்றார். நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தொடங்கப்பட்ட இந்த புதிய பேருந்து சேவை அப்பகுதி பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் 2வது பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள மதுரை விமான நிலையம் அருகே மண்டேலா நகரில் ஆட்சியர் ஆய்வு செய்தார். மார்ச் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். இந்த கூட்டத்திற்காக 220 ஏக்கர் பரப்பளவில் இடம் தேர்வு செய்யப்பட்டு மேடை, வாகன நிறுத்தம் அமைக்கப்படுகிறது. இந்த பகுதியில் ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் ஆய்வு செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவின் 2ஆம் நாளான நேற்று சுவாமி குமரவேடங்க பெருமான் செங்ககேடை சப்பரத்திலும் தெய்வானை அம்பாள் பெரிய கேடை சப்பரத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முன்னதாக மண்டகப்படி மண்டபத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திருப்பூர் கோவில் வழி பேருந்து நிலையத்தில் தேனிக்கு 4 மணி நேரமாக பேருந்துகள் இயக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுப முகூர்த்த தினத்தை ஒட்டி ஏராளமான பயணிகள் திரண்ட நிலையில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் காத்திருந்து அவதியடைந்தனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக கூடுதல் பேருந்துகளை வரவழைத்து நிலைமையை சரி செய்தனர். புதுச்சேரி உழவர் சந்தையில் புகுந்த 6 அடி நீள சாரை பாம்பை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள உழவர் சந்தையில் உள்ள கடை ஒன்றில் 6 அடி நீள சாரை பாம்பு இருந்ததை கண்டு வியாபாரி கூச்சலிட்டார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் அரை மணி நேர தேடுதலுக்கு பிறகு 6 அடி நீள சாரை பாம்பை பிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சிங்கிலிப்பட்டியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 267வது பிறந்தநாளை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சின்ன மாடு, பூஞ்சிட்டி என்று 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 30க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் சீறி பாய்ந்தன. சாலையின் இருபுறமும் திரண்ட பொதுமக்கள் இதனை உற்சாகமாக ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம்
மாவட்டம் நித்திரவிளை அருகே கந்துவட்டி கொடுமையால் வீடு ஒன்று ஜேசிபி இயந்திரம் கொண்டு இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கலிங்கராஜபுரத்தை சேர்ந்த ஷர்மிளா தனது கணவர் வெளிநாடு செல்வதற்காக வாங்கிய கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கடன் கொடுத்த பாபு கூடுதல் பணம் கேட்டு மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஷர்மிளா குடும்பத்துடன் திருமண நிகழ்விற்கு சென்றிருந்த போது 25க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் வந்த பாபு வீட்டை இடித்து சூறையாடியதாக கூறப்படுகிறது. தற்போது 2 குழந்தைகளுடன் நிர்கதியாக நிற்கும் ஷர்மிளா தந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் நீடித்த நிலையில் மாலையில் பலத்த மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனிடையே புகழ்பெற்ற செண்பகவல்லி அம்மன் கோவில் உட்பிரகாரத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. கடந்த மாதம்தான் குடமுழுக்கு நடைபெற்ற நிலையில் நீர் வெளியேற வழியின்றி தேங்கியதால் பக்தர்கள் கடும் அதிர்ச்சியடைந்தனர். பொள்ளாச்சி கோவை சாலையில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிடிசி டிப்போ அருகே 9,83,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 3.2 ஏக்கர் பரப்பளவில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் 38 ஊரக குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தின் மறுசீரமைப்பு பணியையும் தொடங்கி வைத்தார். பொள்ளாச்சி காந்தி சாலை பகுதியிலிருந்து பல்லடம் சாலை இணைப்பு வரை புதிய சாலைக்கு தொழிலதிபர் நா. மகாலிங்கம் பெயரை சூட்டினார். தஞ்சை மாவட்டம் அணைக்கரை அருகே முள்ளங்குடியில் மாடு மேய்க்கச் சென்ற மூதாட்டி முதலையிடமிருந்து நூலிழையில் உயிர் தப்பினார். முள்ளங்குடி கிராமத்தை சேர்ந்த வசந்தா என்பவர் கொள்ளிடம் ஆற்றில் முகம் கழுவ இறங்கிய போது அங்கிருந்த முதலை அவருடைய காலை கவ்வியது. வலியால் துடித்த மூதாட்டி போராடி முதலையிடமிருந்து தப்பித்து கரையேறினார். படுகாயமடைந்தவர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் முதல் உதவிக்கு பிறகு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் வலிவலத்தில் அமைந்திருக்கூடிய தோப்படி சக்தி மகா காளியம்மன் ஆலய மகா குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த விழாவில் 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று 33 அடி உயர ராஜகோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. ஓம் சக்தி கோஷத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கல்லுப்பட்டி மேம்பாலம் அருகே இருசக்கர வாகனம் சாலையோர தடுப்பு சுவர் மீது மோதி 2 பெண்கள் பலத்த காயமடைந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அஞ்சம்மாள், முத்துக்கண்ணு இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தலைக்கவசம் காற்றின் வேகத்தில் நகர்ந்ததால் விபத்தில் சிக்கினர். இதில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் மணப்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 338 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களை அமைச்சர் நாசர் வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் 79 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள், 196 மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரியால் இயங்கும் சக்கர நாற்காலிகள் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் கரிகாலி கிராமத்தில் உள்ள செங்கம்மா முனியப்ப சுவாமி கோவிலில் திருப்பணிகள் முடிந்ததை தொடர்ந்து குடமுழுக்கு நடத்தப்பட்டது. விழாவில் பங்கேற்று வழிபாடு நடத்திய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அன்னதானத்தை பெற்றுச் சென்றனர். நெல்லை மாவட்டம் பனகுடி அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சுவாமி உடனுரை சிவகாமி அம்பாள் ஸ்ரீ நம்பி சிங்க பெருமாள் கோவிலிலும் 17 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. திருவள்ளூரில் மூடப்படாமல் இருந்த கால்வாயில் தவறி விழுந்த நபர் படுகாயமடைந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வள்ளுவர்புரம் பகுதியை சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி பாபு வேலை முடிந்து திரும்பும்போது மாவட்ட சுகாதார அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய கால்வாயில் விழுந்து படுகாயமடைந்தார். அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பலமுறை புகார் அளித்தும் இந்த ஆபத்தான கால்வாயை மூட நகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் முதலாளிகள் வீட்டில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் ரொக்கத்தை சிறுக சிறுக கொள்ளையடித்து சொத்து சேர்த்த பணிப்பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். முதலாளி குடும்பத்தினரிடம் பாசமழை பொழிந்து நம்ப வைத்து விபூதி அடித்த சம்பவத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம். முதலாளி வீட்டில் கொத்து கொத்தாக நகைகளை கொள்ளையடித்த பணிப்பெண் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆபரணங்களை தோழிகளிடம் கொடுத்து பதுக்கிய சம்பவம். ஒரே நேரத்தில் அண்ணன், தம்பிகள் என்று மூவரையும் நம்ப வைத்து விபூதி அடித்த பணிப்பெண்ணின் கேடி வேலை வெட்ட வெளிச்சமானது எப்படி? புதுச்சேரி கொக்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். தனது சகோதரர்களுடன் 3 அடுக்கு கொண்ட ஒரே வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். சமீபத்தில் அவரது வீட்டில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 6 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 7 சவரன் தங்க நகைகள் திடீரென்று காணாமல் போனது. இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க
வீட்டுக்கு வந்து சென்றவர்கள் யாராவது நகை பணத்தை திருடினார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர். இதனிடையே பாஸ்கரின் சகோதரர்களான ஜனா மற்றும் பாபு வீட்டிலும் இதேபோல நகை திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் ஷாக் ஆகினர். திருடப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 21 லட்சம் ரூபாய் என்று கணக்கிடப்பட்டது. இப்படி ஒரு மெகா கொள்ளையில் ஈடுபட்ட குற்றவாளி யார்? அண்ணன் தம்பிகள் மூவரும் 3 அடுக்கு வீடுகளில் தனித்தனியாக வசிக்கும் போது ஒரே நேரத்தில் அவர்களது வீடுகளில் கைவரிசை காட்டியது யார் என்ற குழப்பம் போலீசாரை கிறங்கடித்தது. அப்போதுதான் பாஸ்கரின் அண்ணன் வீட்டில் 3 வருடங்களாக பணிபுரியும் பணிப்பெண் முத்துலட்சுமி மீது சந்தேகம் ஏற்பட்டு அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். நான் ஒரு அப்பாவி சார் என்று மழுப்பிய முத்துலட்சுமியிடம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டில் விசாரிக்க ஒரு கட்டத்தில் அவர் தன்னுடைய பகீர் வாக்குமூலத்தால் போலீசாரை அலறவிட்டிருக்கிறார். முதலாளி குடும்பத்தினரை விழுந்து விழுந்து கவனித்து பாசமழை பொழிந்த முத்துலட்சுமி ஒட்டுமொத்த குடும்பத்தின் நம்பிக்கையை சம்பாதித்துள்ளார். அதில் 3 வீடுகளிலும் படுக்கையறை வரை அசால்ட்டாக செல்லும் அளவிற்கு அவருக்கு அனுமதி கொடுத்துள்ளனர். அதனை பயன்படுத்தி மெகா கொள்ளைக்கு திட்டம் போட்ட முத்துலட்சுமி மூவரின் வீடுகளிலும் சிறுக சிறுக நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து அவற்றை தனது அண்ணன் மற்றும் தோழிகள் வீட்டில் பதுக்கி வைத்துள்ளார். போலீசில் சிக்கிவிட்டால் ஒருவேளை தன்னுடைய வீட்டிலிருந்து எதுவும் சிக்காதபடி நேக்காக திட்டமிட்டு கைவரிசை காட்டியுள்ளார். ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட 17 சவரன் தங்க நகைகள், 300 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் 42,000 ரூபாய் ரொக்கம் என்று கிட்டத்தட்ட 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடியுள்ளார். இதனையடுத்து பணிப்பெண் முத்துலட்சுமியை கைது செய்த போலீசார் அவரது அண்ணன் மாதவன் மற்றும் தோழிகளான மாலதி, வனிதா உள்ளிட்ட மேலும் 3 கைது செய்தனர். அவர்களிடமிருந்து திருடப்பட்ட நகை மற்றும் பணத்தையும் போலீசார் பத்திரமாக மீட்டனர். பின்னர் கைதான 4 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காலை விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் சாமி தரிசனம் செய்தார். மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருப்பத்தூர் வந்த அவரை ஆட்சியர் பொற்கொடி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று CP ராதாகிருஷ்ணன் வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு உள்ள வேலு நாச்சியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மத்திய அரசில் மட்டும் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்றுவிட்டு மாநிலத்தில் மட்டும் கூட்டணி ஆட்சிக்கு யாரும் பங்கு கொடுப்பதில்லை என தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். கூட்டணி கட்சிகள் எல்லாம் எதிர்பார்ப்பது ஒன்றுதான், எல்லாருமே கூட்டணியில் வந்து பங்கு இருக்கணும், எங்களுக்கு வேணும்னு சொல்றோம். ஆனால் மத்திய அரசில் மட்டும் எல்லாருமே கூட்டணியில் பங்கு வச்சுக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து அந்த வரலாறு இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம ஸ்டேட்டில் மட்டும் யாருமே கூட்டணியில் பங்கு கொடுக்க மாட்டேங்காங்க. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே திருமணத்தை மீறிய உறவில் இருந்த பெண் உயிரிழந்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். நக்கம்பாடியைச் சேர்ந்த பிரியா என்பவர் ராஜா என்பவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் பிரியா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கில் பிரியாவை தற்கொலைக்கு தூண்டியதாக ராஜாவை காவலர்கள் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் கருங்காடு கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் புகுந்து கோழிகளை வேட்டையாடிய 12 அடி நீள மலைப்பாம்பு பிடிபட்டது. முன்னதாக கால்வாயில் மலைப்பாம்பு நடமாடியதை கண்ட கிராம மக்கள் பீதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆவியூரில் பெரிய கருப்பண்ணசாமி கோயில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வாடிவாசல் வழியே சீறி பாய்ந்த 600 காளைகளை 300 மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்றதை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4 நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் 14 நாட்டு வெடிகுண்டுகளை காவல்துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் கம்பிக்கொள்ளை பகுதியில் உள்ள சத்யநாதன் என்பவரது வீட்டில் சோதனை நடத்திய காவலர்கள் அங்கிருந்த டார்ச் லைட்டுகள் மற்றும் வெடிமருந்துகளை கைப்பற்றினர். தப்பி ஓடிய சத்யநாதனை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்தால் பாவமாக இருப்பதாக பாஜக நிர்வாகி குஷ்பு விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் தன்னை யாராவது சேர்த்துக் கொள்வார்களா என்று OPS முயற்சித்து வருவதாக கூறினார்.
இல்லை அவர் பாவம் அவர் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லாமல் அவர் எங்கேயாவது யாராவது எங்களை சேர்த்துக்குவாங்கன்னா அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காவாப்பட்டி கிராமத்தில் ஒரு தம்பதி வீட்டில் மதுபானங்களை பதுக்கி வைத்து 24 மணி நேரமும் கள்ளத்தனமாக விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஜம்பேரி மீனா தம்பதி அதிக விலைக்கு மது விற்பனை செய்யும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் ஆழியார் அணையில் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு பள்ளி மாணவர்களை அழைத்து சென்ற ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கி காவல்துறையினர் வெளியேற்றினர். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்களுடன் ஆழியார் அணைக்கு சுற்றுலா வந்தனர். அவர்கள் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு சென்று புகைப்படம் எடுத்ததுடன் அங்கும் இங்கும் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தனர். ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை எச்சரித்து அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குடியிருப்பு பகுதியில் இருந்த 4 அடி நீளம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பு உயிருடன் பிடிபட்டது. புதுப்பாளையத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் வீட்டு பின்புறம் பாம்பு இருப்பதாக தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். அவர்கள் வந்து அரை மணி நேரம் போராடி தகர சீட்டின் கீழ் பதுங்கியிருந்த 4 அடி நீளம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பை பிடித்து போதைமலை வனப்பகுதியில் விட்டனர். தமிழ்நாட்டுக்கு விரைவில் தேர்தல் வரவுள்ளதால் தான் பிரதமர் மோடி எங்கு சென்றாலும் தமிழ் மொழி பற்றி பேசுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கீழடி அகழ்வாராய்ச்சி ஆய்வறிக்கையை மத்திய அரசு கிடப்பில் போட்டுள்ளது என்றார். தமிழர் நாகரிகம் இவ்வளவு பழமை வாய்ந்தது அந்த காலத்தில் இருந்து என்று சரியான ஆய்வறிக்கை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி முடிவுகளை நம்ம மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கோம். கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க, அவருக்கு மனசு இல்லை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கும் விழாவுக்கு வெகுநேரம் ஆகியும் அமைச்சர் வராததால் பெற்றோர் கோபத்தோடு பிள்ளைகளை அழைத்து சென்றனர். திருப்பத்தூரில் திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் 1001 கிரிக்கெட் அணிகளுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் வர தாமதமானதால் அதிருப்தி அடைந்த பெற்றோர் தங்களது பிள்ளைகளை அழைத்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் அங்காளம்மன் கோயில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பூங்காவனத்தம்மன் அங்காளம்மன் கோயில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. அப்போது டி-ஷர்ட் போடுவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு பட்டாக்கத்தியால் தாக்கிக் கொண்டனர். இதில் 5 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த விவகாரத்தில் திமுக பிரமுகரின் மகன் ஆகாஷ் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உதகை அருகே மாயார் சாலையில் கரடி ஒன்று இலந்தை மரத்தில் லாவகமாக ஏறி பழங்களை ருசி பார்த்தது. மரத்தின் மேலே ஏறிய கரடி கிளைகளை உலுக்கிய போது கீழே விழுந்த பழங்களை கரடி இறங்கி வரும் முன்பாக மான் ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு சாப்பிட்டது. பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர் அருகே 3 டன் ரேஷன் அரிசியை கடத்தி 2 காவல்துறையினர் கைது செய்தனர். மில்லட் நகர் பகுதியில் மினி லோடு ஆட்டோவில் அரிசி கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நுண்ணறிவு பிரிவு காவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். இதில் பசும்பலூரை சேர்ந்த பழனிமுத்து மற்றும் கலியப்பெருமாள் ஆகியோர் சிக்கினர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் 3 டன் அரிசியையும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.